வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃப்ரெட் அண்ட் ரோஸ் வெஸ்ட் எ பிரிட்டிஷ் ஹாரர் ஸ்டோரி அப்படின்ற டிஸ்டர்பிங் ஆன டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. இந்த டாக்கு சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 3 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன். இந்த சீரிஸ் ஒரு ட்ரூவான அதே நேரத்தில் ஒரு பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு கிரைமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட டாக்கு சீரிஸ். ஃப்ரெட் அண்ட் ரோஸ் அப்படின்ற இந்த கப்புள், இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ஆத்மார்த்தமான கப்பல் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க லைஃப்ல. அது என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து 12 கொலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல பெரும்பாலும் டீனேஜ் பொண்ணுங்க தான். அவங்கள இன்ஃபேக்ட் செக்ஷுவலி அசால்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு சிலர் இவங்களோட பிள்ளைகள் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அண்ட் இவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, அங்க வந்து கீழே புதைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்க மாட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கள மிரட்டுறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க சேட்டப் பண்ணீங்க அப்படின்னா ஹீத்தர் அக்கா மாதிரி உங்களையும் வந்து தரையில புதைச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த பசங்களும் அதை விளையாட்டா வெளியே சொல்ல, வெளியே இருக்கவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஹீத்தர் அப்படின்ற அந்த பெண் வந்து இவங்களோட மூத்த பெண் அப்படின்னு சொல்லலாம். அவளை வந்து பல வருஷங்களா வந்து காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணோட பணத்தை தேடி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் போது நிறைய உண்மைகள் வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு கொலை இல்ல 3 கொலை அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்றாங்க. 3 இல்ல 12 வந்து நிற்கும் போது ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ எதனால இந்த கொலைகள் நடக்குது, எப்படி பண்ணாங்க, எதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டாக்கு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸோட டாக்கு சீரிஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டர்டை நீட்டா மெயின்டைன் பண்ண ஒரு டாக்கு சீரிஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த டாக்கு சீரிஸ்ல இவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த விக்டிம்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு நெருக்கமானவங்கள பேச வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன டிடெக்டிவ், பிரஸ், இந்த மாதிரி நிறைய பேரை இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி டீசென்ட்டா கொண்டு போன ஒரு டாக்குமெண்ட்ரி. சொல்ல போனா ஒரு பக்கா த்ரில்லர் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த வெஸ்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதே நேரத்தில் இவங்க வீட்டில் தோண்டிட்டே இருப்பாங்க. அந்த பணம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் இவர் பண்ண கிரைம் ஒன்னொன்னையும் சொல்ல ஆரம்பிப்பார். அது பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த டாக்கு சீரிஸ்ல இவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல இன்செஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா இந்த டாக்கு சீரிஸை பாருங்க. இல்ல இதை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதனாலேயே இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ இந்த டாக்கு சீரிஸை முடிச்ச விதமும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைச்சது அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு உண்மையான கதை தெரியாம இந்த டாக்கு சீரிஸ் பார்த்தேன். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இந்த டாக்கு சீரிஸ்ல பிரச்சனையா பட்ட விஷயங்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீடைலிங் பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெட்டா இருக்கட்டும் அண்ட் ரோஸா இருக்கட்டும், இவங்கள பத்திய டீடைலிங் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா இதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டாக்கு சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஃப்ரெட்டை பத்தி சும்மா விக்கிபீடியால படிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் இதுல கன்வே பண்ணல அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் ஒரு டீசென்டான டாக்கு சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்கு சீரிஸ்க்கு 3.2 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.